மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவோட எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு? அவங்கள மாதிரியே இப்போ நாங்களும் வந்தோம், அணைச்சி அழிக்கிறது. இப்போ திமுக மாதிரி கடந்த காலத்தில் அதான செஞ்சுக்கிறீங்க எங்களை. என்ன சார் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சீட்டிங் இதுதானே. தோழமைன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அடிக்கிறதானே உங்க வேலையா இருக்கு. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக தேர்தலுக்கு இன்னும் 16 நாட்கள் தான் இருக்குது. கட்சிகள் தங்களுடைய கடுமையான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கடுமையாக பண்ணுறாங்க. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல்னு நம்ம கடந்த நேர்காணலில் கூட நம்ம பேசியிருந்தோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு அதிகமாக அட்வான்டேஜ் இருப்பதாக உங்களுக்கு தெரியுது? இந்த நேரத்தில் அட்வான்டேஜ் இவருக்கு இருக்குது, அவருக்கு இருக்குன்னா ஒன்று எனக்கு விவரம் தெரியலன்னு அர்த்தம், அல்லது என்னுடைய ஆசை வேணா சொல்லலாம். யாராலும் கணிக்க முடியாது சாதாரணமாகங்கிற உண்மைனாலும் இந்த தேர்தல் அதை விட இன்னும் இடியாப சிக்கல் இருக்கு. 2 வாரம் தான் அப்படின்னு இருக்கும்போது 2 வாரம் சில கருத்து கணிப்புகள்லாம் கூட வெளியே வந்திருக்கு. கருத்து கணிப்பு என்பதே மக்களை ஏமாற்றுவதற்கான கருத்து திணிப்பு. கருத்து திணிப்பை நான் ஒரு காலத்திலும் கருத்து கணிப்பை ஒத்துக்கிறதே இல்லை. ஏன்னா மனித மனம் மாற்றத்துக்கு உட்கொள்ள உள்ளது. மாற்றம் தான் மாறாதது. ஒரே மனிதன் 5 நிமிஷத்துக்கு முன்னால் ஒன்று நினைக்கிறதா 5 நிமிஷம் பின்னால் நினைக்கிறது மாறும்போது இவங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் சொல்வதெல்லாம் ஒன்று மக்கள் மனசில் ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு அது பயன்படும், அல்லது நம்ம ஆசையை சொல்கிறதுக்கு பயன்படும். அது யதார்த்தம், உண்மையாக அலை உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு சாதகமாக ஒரு அலை இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அலைகள் ஓய்வதில்லை, எப்போதும் அலை இருக்கும். இந்த அலை இதுக்கு சாதகம் அதுக்கு சாதகம்லாம் இல்லை. அதுவும் இந்த தேர்தல் இன்னும் குழப்பமாக இருக்குன்னு முன்னாலே அதான் சொல்றேன். நீங்கள் திருச்சிக்காரரு, அண்மையில் விஜய் அவர்கள் திருச்சி வந்திருந்தாரு. அங்கே அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி பார்த்தீங்க? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸ்பீச், அதாவது நான் என்னென்னா அறிவுபூர்வமாகவும் சில யோசிக்கிறோம், உணர்வுபூர்வமாகவும் மக்கள் யோசிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் சேர்த்து பார்க்குறது தான் நமக்கு தெரியும். எனக்கு விருப்பம் அல்லது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்காது என்று நான் நினைக்கிறது இருக்கலாம். நான் நினைக்கிறது சரியாகவே இருந்தாலும் மக்களும் அப்படி நினைத்தால்தான் அதுக்கு அர்த்தம் இருக்க முடியும். மக்கள் வேறு மாதிரி நினைத்தால் நாம் என்ன தான் நினைச்சாலும் மக்கள் ஆதரிக்கணும்னா ஜனநாயகத்தில் அவர்கள் நினைப்பதான் வெற்றி. அதே போல் இந்த தேர்தலில் ஒன்று மட்டும் உறுதி, திருச்சின்னு கேட்டதுக்காக சொல்கிறேன். விஜய் அந்த வேட்பாளர் தாக்கல் செய்ய வருகிற போதே அந்த கூட்டம் என்பது சாதாரண கூட்டம் இல்லை, பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டம் நான் உங்களுக்கு இன்னும் கேட்டதுக்காக வெளிப்படையாக சொல்கிறேன். ஒரு தேர்தலை சந்திக்கிற போது ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த நிர்வாகம் பண்ணுவதற்குள்ள அதில் ஒரு பெரிய குளறுபடி இருப்பதை போலவே எனக்கு தோன்றுகிறது. யார் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எப்படி நடக்குது என்று தெரியல. மக்கள் ஆதரவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்கிற யதார்த்தம் தான். அதை இவர்கள் ஓட்டாக மாற்றுவதற்கு அந்த நிர்வாகத்தை, இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் உங்களுக்கு கேட்குறேங்க. நான் பல தேர்தலை சந்தித்தவன். தமிழ்நாடு என்பது சின்ன ஊர் இல்லை, ஒரு மிகப்பெரிய மாநிலம். 234 தொகுதி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வருகிற போது யாராவது ஒருவரை தொடர்பு கொள்வதும், அவர்கிட்ட பிரச்சனையை சொல்வதும், பிரச்சனைக்கான ஆலோசனைகளை அவர் சொல்லுவதும், அல்லது வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வதும் அவர் செய்வாங்க. இது எல்லா கட்சியிலும் நடைமுறைகள் இருக்குது. எனக்கு தெரியலைங்க, இப்போ விஜய் கட்சியில் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்கா? அப்படி யாராவது உட்காந்துருக்கோம், யாராவது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு பெரிய பலவீனமாக எனக்கு தோன்றுகிறது. அவர்களுக்கு அனுபவ குறைவாக இருக்குதே, அது பாதிக்குமா பாதிக்காதா எனக்கு சொல்ல தெரியல. மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தலை சந்திப்பதற்கான அனுபவ ரீதியான முதிர்ச்சி இருக்கிறவர்கள் அங்கு யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியும். திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிடுறாரு. வேட்புமனு தாக்கலும் முடிஞ்சிருச்சு, அவர் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் என்னன்னா, நான் திரும்பியும் சொல்ல வர்றது தான், என்னதான் ஏற்பாடு செய்தாலும் மக்கள் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது எதிர்ப்பது அதை வச்சு தான் தேர்தல் முடிவு வரும். நான் பார்க்கிற ஒரே பலவீனம் மக்கள் ஆதரவு இருக்குங்கிற முதலே சொல்லிட்டேன். அதை நிர்வாகம் செய்வதற்கான பக்குவப்பட்ட அனுபவப்பட்ட ஆட்கள் அங்கு மிக குறைவாக இருக்கிறார்கள். நீங்க சொல்றது இன்டர்னலா அங்க பக்குவப்பட்ட ஆட்கள் இல்லை, அல்லது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் கம்மியா இருக்காங்க, அல்லது போதாமையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன்,
இப்போ விஜய் அவர்கள் அங்க திருச்சி பகுதியில போட்டியிடுறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார் அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் கேள்வியே கேக்குறாங்கல்ல. தப்பு சார். நான் இன்னும் கேட்குறேன், மக்கள் ஆதரவுன்னா மக்களுக்கு தானே சார் ஓட்டு. அது என்ன கன்வெர்ட் ஆகுறது? கன்வெர்ட் ஆகுறது கூட்டம்லாம் ஓட்டு ரசாயன ஆகுமா? மாற்றமா? கூட்டம்லாம் ஓட்டு ஆகுமா? நான் ஆடு மாடு வச்சா மனுஷன் வந்தானா? மனுஷன் தானே வந்தான், மனுஷனுக்கு தானே ஓட்டு. அப்புறம் என்ன கன்வெர்ட் ஆகுமா? அவன் விரும்பினா தானே வருவான். காசு கொடுத்து கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறான். இன்னைக்கு காசே கொடுக்காம வந்திருக்கானா ஆதரவு இருக்கு சார். நான் சொல்ற ஒரு விஷயமே வேற. அந்த தேர்தலில் அங்கு நிற்கிற அங்கேயே என் ஊரில் இருக்கிற நானே அங்கே நடக்கிறதுலையே அந்த தேர்தலை விஜய்க்காக அங்கே நடத்துகிறவர் யாருன்னு எனக்கு தெரியல. இது வரணும். அங்கே பிரச்சனைகள் பல வரும். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த தொகுதிக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியல. நான் கேட்பது அதை தாண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரும்போது அதை சந்திப்பதற்கு அல்லது ஆலோசனை சொல்ல அங்கு பிரச்சனைகள் சொல்லுகிறவர்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு சொல்றதற்கு யாராவது ஒருவர் இருக்கணும், ஒரு அலுவலகம் இருக்கணும், எண் இருக்கணும். அப்படி யாராவது இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. இல்ல வேட்பாளர்கள்லாம் கூட போட்டிருக்காங்கல்ல. இப்ப திருச்சினா திருச்சி கிழக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. வேட்பாளர்களை சொல்லல. சென்ட்ரல் பாயிண்ட் எங்க இருக்கு? யார் இதை சந்திக்கிற கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்தவர் யார்? கூப்பா கிருஷ்ணன் வந்து ஆல்ரெடி அந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் உங்களே புரிய வைக்க முடியலையே. தமிழ்நாட்டை எப்படி புரிய வைக்கிறது? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை சந்திப்பதற்கு யார் இங்க பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற கூப்பா கிருஷ்ணன் இங்க பக்கத்தூர் தான் எனக்கு தெரியாதா? என்ன சார் பேசுறீங்க? தாய் மாமட்ட குளங்கோத்திர விசாரிக்கவே கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் பூகோள ரீதியாக புரிந்து கொண்ட எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை சொன்னா புரிந்து கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இந்த கட்சியில் இருக்கிறதா? எல்லா கட்சியிலும் இருக்கு. ஆனால் இங்க இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது விஜய் சொல்றாரா இல்ல விஜய் கட்சி சார்ந்தவங்க சொல்றாங்க? சார் அதான் தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, தெரியலனா தெரியலன்னு விட்டுருங்க. நீங்க அத கொண்டு குழப்பறீங்க. நமக்கு தகவல் இல்ல. தெரியல இல்ல தெரிய விட்டுருங்க. அதுதான் பலவீனம்ங்கறேன். அல்லது பலவீனமா இருக்கலாம். அது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு அந்த தேர்தலின் போது முடிவின் போது தெரிய வந்துரும். இப்போ திருச்சிங்கிறது ஒரு திமுக கோட்டை. அங்க வந்து விஜய் நிக்கிறாரு. திரும்பி நீங்க தப்பாவே கேள்வி கேக்குறீங்க. எவனுக்கும் எதுவும் கோட்டை கிடையாது. இல்ல சார் அங்க 9 தொகுதி இருக்கு திருச்சி மாவட்டத்துல. சார் 9 தொகுதி இருக்கு. 9 தொகுதியில 9 தொகுதி என்ன ஒவ்வொரு ஊரை பத்தி எனக்கு தெரியும். திமுகல இருக்க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சோட ஏன் அந்த ஊர்ல இருக்க நேரு அரசியல் வரதுக்கு முன்னாலே அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஊருக்கு நான் போயிருக்கேன். என்கிட்ட அதை கேட்காதீங்க. இந்த கட்சி தான் இந்த கோட்டை. இவ்வளவு பெரிய கோட்டை தானே. 91 எத்தனை சீட் ஜெயிச்சு திமுக? கடந்த 3 தேர்தல்களையும் கிட்டத்தட்ட நேற்று இருந்து இன்றைக்கு இல்லைங்கிற அப்புறம் 3 தேர்தல் 4 தேர்தலா? இல்ல சார் 3 தேர்தல் இருந்தாலும் இப்போ வரும் சொல்லுங்க. 16 21 எல்லா நான் அதுக்கு முன்னால 71 நான் கேக்குறேன் சொல்லுங்க. 91 கேக்குறேன் சொல்லுங்க. சார் ஒரு ஜனநாயக அமைப்புல இது கோட்டைன்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். எப்ப வேணாலும் கோட்டை விடுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் கோட்டை விடுவான். உத்தமன் தோப்பான், அயோக்கியன் ஜெயிப்பான். அயோக்கியனை தோக்கடிக்கிறது உண்டு, உத்தமனை தோக்கடிக்கிறதும் உண்டு. எது வேணாலும் நடக்கும். அதனால இவருக்கு தான் பெரியவர், இவர் இந்த ஜெயிப்பார், இவர் தோப்பார். இப்ப இதெல்லாம் முன்கூட்டி நம்ம பேசுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும். இல்ல ராகுல் காந்தி இப்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான எண்ணம் எதுவும் இருக்கா? உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லாமே உங்களுக்கு தானே தெரியுது. பாண்டிச்சேரியில நேத்து பேசுறது சொல்றேன். அதுல இருந்து புரிஞ்சுக்க. சொல்லி புரியாதை கூட சொல்லாமலே சிலதை புரிய வைக்க முடியும். ஒரு கூட்டத்துல பேசுறாரு. நீங்க கூட்டணிங்கிறீங்க. திமுக பத்தி ஏதாவது சொன்னாரா? அல்லது ஸ்டாலின்கிற பேரையாவது சொன்னாரா? ஒரு வாழ்த்து சொன்னாரா? அதை விட முக்கியம் திரும்பி வருகிற போது பிளேனுக்கு வர நேரத்தில் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க ரிபல் கேண்டிடேட் 4 பேர் போனோடனே அவங்க கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறார். நீங்க மீடியாக்காரர்களெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கல்ல. இதுக்கு என்ன பொருள்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப காங்கிரஸ் கட்சி இப்போ திமுகவோட எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு? அவங்கள மாதிரியே இப்போ நாங்களும் வந்துட்டோம். அணைச்சு அழிக்கிறது. என்ன சார் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? உள்ளாட்சி தேர்தலில் 5 முனிசிபாலிட்டி சேர்மன் காங்கிரஸ் ஒதுக்குனீங்களா? கையெழுத்து போட்டீங்களா ஒப்பந்தத்தில்? தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு இடத்துல கொடுத்தீங்களா? அடிபட்டவனுக்கு அப்புறம் திரும்பி அவனை அதை திரும்பி காட்டுவான்ல, அந்த இடத்துக்கு வந்து. இப்போ சீட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் தான் வந்து இந்த மேலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுலேயுமே வந்து பல்வேறு சர்ச்சை. கடைசி வரைக்கும் ஏன் அறிவிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விளவங்கோடுன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து கேரளாலேருந்து ஒரு நபரை வந்து கூட்டிக்கு வந்து ஒரு வேட்பாளராக வச்சிருக்காங்க, பிரவீன் அப்படிங்கிற நபரை அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த காங்கிரஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது? மற்ற கட்சியிலே இதே இல்லையா? ஸ்டாலினுக்கும் குளத்தூருக்கு என்ன சம்பந்தம்? அவர் பையனுக்கு ட்ரிப்ளிகேட்டுக்கு என்ன சம்பந்தம்? போய் திருவாரூர் நிற்க வேண்டியதானே? ஏன் சார் மற்ற கட்சியில் வந்தாலாம் உங்களுக்கு குறை தெரியுது, அந்த கட்சியில் மட்டும் குறை தெரியாதா? மற்றதில் போட்டாலாம் அது கரெக்டு, காங்கிரஸில் போட்டால் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக கண் உறுத்து எப்படி?
சொல்லுங்க, எனக்கு புரியல. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுக்கிறேன். ஓ, மற்றவங்களாம் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா காங்கிரஸ் மட்டும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல உங்களுடைய கொஞ்சம் நல்ல எண்ணத்தை பாராட்டுங்க. இல்ல நாங்க அதிக சீட்டு வந்து கேட்கறது எங்களுடைய நோக்கமா இருந்தது அப்படின்னு சொல்லி அண்மையில பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு. கடைசியா வந்து நாங்க ஒரு முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி நடக்காம போயிடுச்சு. ஒருத்தங்க விருந்து போட்டு எங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அது வந்து கடைசியா வந்து நடக்காம போயிடுச்சு அப்படின்னாரு யாருங்க? பிரவீன் சக்கரவர்த்தி. அதான் அவர் சொல்லிட்டாருல, அப்புறம் அதை என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு. இல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? நிறைய சீட்டெல்லாம் கொடுத்து வரவேற்கலாம் தயாரா இருந்தாங்க. அதுதான் சார் பிரச்சனை. உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியாத மாதிரியே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஏன் கோபப்பட்டார்கள் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த கோவத்துல தான் இருக்காங்களா இல்லாம எப்படி உங்களை இருப்பாங்க? மாதிரி? இல்லாம எப்படி இருப்பாங்க? நீங்க வந்த உடனே நான் பலாருன்னு உங்களை ஒரு அற விட்டுறேன், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, கோவமா இருப்பீங்களா? இந்த 5 வருடம் காங்கிரஸ் காரணப்படுத்துற அவமானம் இருக்கே, கொஞ்சமா நஞ்சமா? ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, 18ஆவது வருஷம் நடந்துச்சுல தூத்துக்குடி போற கலவரம், அப்போ ஒரு கண்டன கூட்டம், அதில் நான் பேசுனதுக்கு இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி என் மேல கேஸ் போட்டாங்களே, இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா? அதை பத்தி நீங்க யாரா கேட்டீங்களா? அவங்களுக்கு முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி இந்த தடவை பாடம் கற்பிக்க போறாங்க காங்கிரஸ்காரன். இப்போ 28 தொகுதியில வந்து காங்கிரஸ் கட்சி நிக்குது. எவ்வளவு தொகுதியில வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சூழல் இருப்பதா நீங்க பாக்குறீங்க? எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ அடுத்து தேர்தல் முடிஞ்சு தலைவர் பதவியிலேருந்து நான் ரிசைன் பண்றேன்னு வேற செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் முன்னாலேயே சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டுக்கலாம். நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நான் இல்லை, நீங்களே சந்தோஷப்பட்டுப்பீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இந்த இதை முன்னாலே பண்ணி தான் இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குவேன்றேன். அவர் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பார்ல, பாவம் கஷ்டப்படுறாரு. நண்பர்ல எனக்கு அதுக்காக. இப்போ அண்மையில் உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்ச அமெரிக்க நாராயணன் வந்து நான் கட்சியிலேருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார், சொல்லியிருந்தாரு. கட்சியிலிருந்து போறதும் இருப்பதும் அவருடைய விருப்பம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க, காங்கிரஸில் இருக்க வேணுமா வேணாமா அப்படின்னு நான் மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். அடுத்தவங்க கருத்து சொல்ல முடியாது. நீங்க சுதந்திரமா பல்வேறு கருத்துக்கள் நீங்க பொதுவெளியில வைக்கிறீங்க. அதே மாதிரி அமெரிக்க நாராயணனும் கொஞ்ச நாளா வச்சிருந்தாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க. அது எல்லாமே எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை குறிக்குதா? நாடு நாசமா போயிட்டு இருக்குங்கிறது குறிக்குது. நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சூழ்நிலை வள்ளியேங்கிற வருத்தத்தில் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அப்போ மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். ஐயையோ, ஏங்க, அதாவது கிண்டர் கார்டனுக்கு பிள்ளைங்க கேட்டா கூட பேச சிரிக்குங்க. டெல்லிக்கும் தமிழ்நாடு என்ன சண்டை சொல்லுங்க? நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிதி கொடுக்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாட்டேன்னா அது இதுதான் முக்கியம். நிதி ஆயோக் கூட்டம் அதில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்போ மட்டும் ஏன் போனீங்க? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இதில் உறுதியாக நின்றுக்கீங்களா? பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை சார். அதல்ல, இவங்களுடைய பலவீனத்தை இவங்க ஒத்துக்கொள்ளுகிறது துணிச்சல் இல்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு எங்களுக்கு சண்டை, தமிழ்நாட்டுக்கு சண்டை, உங்க சண்டையை உங்களோட வச்சுருங்க. அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு விடாதீங்க. நிர்வாகத்தை நீங்கள் சரியா நடத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கிட்ட கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்கலாம் சொல்றாங்க. இங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும்? அப்ப எல்லாருமே அதுதான் சொல்றாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு கட்சியுமே எங்களுக்கு தான் செல்வாக்கு சொல்லியிருக்கு. அப்ப ரைட், அது பொதுமைப்படுத்திட்டாங்க. ரிசல்ட் நான் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு செல்வாக்காக இருக்கிறவர்கள் கூட இன்னும் 10 நாள்ல செல்வாக்கு இழக்கலாம். இன்னைக்கு செல்வாக்கா இல்லாதவர்கள் கூட 10 நாள் கழிச்சு செல்வாக்கா வரலாம். அதுதான் என்னுடைய பார்வை. ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கும், எப்போதும் நடக்கும், எப்படியும் நடக்கும். ஒரு நாள் கூட பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருக்கலாம். அதை மனதில் வச்சு கூட தான் பேசணும். இன்னைக்கு இருக்கல இவர்கள் தான் என்று நான் சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னால் இவ்வளவு நாள் எனக்கு இருந்த அனுபவம் வேஸ்ட்னு. பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு. திருச்சி கிழக்க போட்டியிடுறதை நம்ம பத்தி பேசணும். இப்போ அவர் இங்க போட்டியிடுறது நீங்க எப்படி பாக்குறீங்க சென்னையில, அது தலைநகர்ல? அவங்க விருப்பம் சார். இது என்ன சார் நீங்க கேட்குறீங்க? இப்போ கொளத்தூர் ஏன் ஸ்டாலின் போட்டி போடுறார், எப்போ கேட்டிங்களா? இதுவரைக்கும் தலைவர்கள் இப்போ இபிஎஸ்ஓ மு.க. ஸ்டாலினோ அல்லது மற்றவங்களோ 2 தொகுதியில போட்டியிட்டதில்ல. இவர் தலைவரா இருந்து கொண்டு 2 தொகுதியில போட்டியிடுறாரு. யார் சார் எத்தனை தடவை போட்டிருக்காங்க? ஒரே முத்துராமலிங்க எம்பிக்கு எம்எல்ஏக்கும் ஒரே தேர்தலில் போட்டி போடல? ஏன் ஜெயலலிதா 2 தொகுதியில் போட்டி போடல? போட்டிருக்கானா இல்லையா? இதெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான். ஏன் இப்போ ராகுல் காந்தி இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டி போடலையா? ஏன் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கவர் போடலையா? ஓ, இப்படி நீங்கள் கேட்குறீங்களோ? 2 தொகுதியில் போட்டி போட்டால் தான் அவங்க சீஃப் மினிஸ்டராக வரலாம், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டராக வரலாமா? அப்படி கேட்குறீங்களா? சார், ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இது. ஏன் எதுக்கு கேட்கறது சரியான கேள்வி அல்ல. திருமாவளவனுடைய அண்மை கால அவருடைய அந்த பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதுக்கப்புறம் வந்து போட்டியிடல அப்படின்னு சொல்லி மனதளவில் காயப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். எங்க ஊர்க்காரரு, என்னுடைய எனக்கு தம்பியை போல அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று புரிகிறது. அதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும்.
ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.